ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தால் பலவிதமான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கும். எதிர்ப்புகள் மட்டுமல்லாமல் பலவிதமான பிரச்சனைகளையும் சிக்கல்களையுமே சந்திக்க வேண்டி இருக்கும். அந்த வகையில நடிகராக இருந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அரசியல் கட்சியை துவங்கிய விஜய் அவர்கள் பல சிக்கல்களை தொடர்ந்து சந்தித்து கொண்டுமே வராரு. அவர் அரசியல் கட்சி துவங்கியதுல இருந்தே அவர் மீது பல விமர்சனங்களுமே முன்வைக்கப்பட்டது. இப்போது அவருடைய ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகல. அதோடு ஒரு பக்கம் கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகளும் அவரிடம் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் சார் எப்போது அரசியலுக்கு வந்தாரோ அப்போதுல இருந்து அவருடைய திரைப்படங்கள் சன் தொலைக்காட்சிகள்ல ஒளிபரப்பு ஆகிறதே கிடையாது. இத்தனைக்கும் விஜய் அவர்களுடைய சர்கார், பிகில் உள்ளிட்ட பல முக்கிய படங்களுடைய தொலைக்காட்சி உரிமையை சன் டிவி தான் வச்சிருக்காங்க. அரசியல் அழுத்தம் காரணமாகவே சன் தொலைக்காட்சிகள்ல விஜய் அவர்களுடைய படங்களை ஒளிபரப்புவதில்லை அப்படின்னுமே சொல்லப்படுது. இது விஜய் சார் ரசிகர்களை சோகப்படுத்தியிருக்கு. அதே நேரம் பல கோடிகள் கொடுத்து வாங்கி அதனை ஒளிபரப்பாமல் வைத்திருந்தால் நஷ்டம் சன் டிவிக்கு தான். டிவில ஒளிபரப்பினால் தான் சன் டிவிக்கு வருமானமுமே வரும். எனவே இதனால விஜய் அவர்களுக்கு எந்த நஷ்டமுமே இல்லை அப்படின்னு பலருமே வெளிப்படையாக சொல்றாங்க. என்னதான் எங்களுக்கு விஜய் அவர்களால நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் நாங்கள் அவருடைய படத்தை ஒளிபரப்ப மாட்டோம் அப்படின்னு சன் டிவி பல கோடிகளை இதுவரைக்குமே இழந்திருக்காங்களா. மேலும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்துடைய தொலைக்காட்சி உரிமத்தை கூட வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளியிருக்காங்க. சோ இதுல இருந்தே இவங்களுக்கு பல கோடி நஷ்டம் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.